புதுச்சேரி விஷயத்தில் மட்டும் நான் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு விசேஷமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியை அகற்றுவது கடினம் என்பதை தமிழர்களே நிரூபித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தன்மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள் என்று நீங்கள் சொல்லியிருந்தால், ராஜீவ் கொலைக்கு சம்பந்தப்பட்டவரை நாம் பாராட்டுகிறோம் என்று சொல்லியிருந்தால் என்னைக்கு அடிச்சிருக்கணும் கேட்குறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்வு செய்யும் போது எல்லாரும் சொன்னா இவன் ஒரு தண்ணி பார்ட்டி, இவனையே நீங்க சிஎம்ஆ எடுக்கிறீங்கிற கேள்விதான் எல்லாரும் கேட்டாங்க. போர்ச்சுகீஸ்லாம் உள்ள கொண்டு வந்து கோயில்களெல்லாம் இடித்து பிராமணர்களை எல்லாம் கன்வெர்ட் செய்து என்னெல்லாம் பண்ணினாங்கிறது போர்த்துகீசியர் இடித்த கோவில், கொன்று குவித்த பிராமணர்கள், கொன்று குவித்த இந்துக்கள், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். விசிக, சிபிஎம், தேமுதிக, காங்கிரஸ் கட்சிகள் திமுகவை கை கழுவ தயாராகிறதா? குற்றாலம் செண்பகாதேவி கோவில் அன்னதானம், திருவண்ணாமலை பர்வதமலை சித்ரா பௌர்ணமி தரிசிக்க பக்தர்களை இம்சித்த தமிழக அரசு. பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்ததை தகுதி நீக்கம் செய்திடக் கோரி நெல்லையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். பஞ்சாப் சட்டப்பேரவைக்கு மதுபோதையில் வந்தாரா முதல்வர் பகவந்த் மான், எம்பி சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டு. கோவா பெனாலிம் பகுதியில் இந்து சனாதன வழிபாட்டுக்கு தடை போட கிறிஸ்தவர்கள் கோரிக்கை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் ஒரே நாடு இதழ் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. எக்ஸிட் போல் வர ஆரம்பிச்சதுலேருந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய குறைகளை சொல்வது போல கட்சியிலேருந்து வெளியில, இந்த கூட்டணியிலேருந்து வெளியில வரக்கூடிய மாதிரியான தொனிலே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஒரு சில இடங்களில் சரியான ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படிங்கிறாரு. இவரு கொடுக்கலையா இல்ல வெளியில கூட்டணி கட்சியினர் கிடைக்கலையாங்கிறது சரிவர புரிஞ்சுக்க முடியல சார். அதே போல சிபிஎம்ல இருந்தும் சில எதிர்ப்பு குரல்கள் கிளம்பி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே கூட்டணி கட்சிகள்லாம் கணிச்சிருச்சு. அதனால்தான் தங்களுடைய மனநிலை இப்படி இருக்கு. காங்கிரசுமே என்ன சொல்றது, நாங்க மீண்டும் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படிங்கன்னு சோடங்கர் தில்லியில பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற துணியில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பேசுவதாக தெரிகிறது சார். இதை எப்படி பாக்குறீங்க பாஸ்கர்? முதல்ல எல்லா எக்ஸிட் போலும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் வந்தது என்று பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இல்லை 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 ஒன்னே ஒன்று வந்திருக்கு, இல்லை 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 ரெண்டு வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜேபிசி ஸ்ரீராம், அப்புறம் சிஎன்என்னுடைய இது வந்தது. அப்படின்னா இது இங்கிலீஷ் சேனல் கொஞ்சம் திமுகவுக்கு மண்டையில் கொட்டுற மாதிரி வந்திருக்கு. ஆனால் முதல்ல வந்த எக்ஸிட் போல்ங்கிறது என்டிடிவியினுடைய எக்ஸிட் போல். என்டிடிவி எக்ஸிட் போலைத்தான் திமுக எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டதாகவும் அதைத்தான் முதல்ல எல்லாரும் சொன்னதாகவும் பேச்சு வருகிறது. பெண் நிறுவனம் என்ன கொடுத்தார்களோ அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருந்ததாக. இதுக்கு நடுவில் தான், இதுக்கு இடையில தான் ஆக்சிஸ் உள்ள புகுந்த தாவேக்கா தான் ஆளுங்கட்சிங்கிற மாதிரி கொண்டு எல்லாரும் பதறி போய் எது உண்மை எது பொய்ன்னு இப்போ தெரியாம 3 விதமான எக்ஸிட் போல். அதிமுகவுக்கு சாதகமா, திமுகவுக்கு சாதகமா, தாவேக்காவுக்கு சாதகம். இப்போ அசாம்ல எல்லாமே பிஜேபிக்கு சாதகம், கேரளால எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகம், பினராயிக்கு எது. வெஸ்ட் பெங்காலில் ஸ்பிளிட்டா வந்திருக்கு. ஆனால் புதுச்சேரி எல்லாமே பாஜகவுக்கு சாதகம். புதுச்சேரி விஷயத்தில் மட்டும் நான் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு விசேஷமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியை அகற்றுவது கடினம் என்பதை தமிழர்களே நிரூபித்திருக்கிறார்கள். ஏன்னா தமிழர் பக்கம் தானே. அப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் வந்தா பிஜேபி மீண்டும் மீண்டும் வருங்கிற பயம் திமுக அதிமுக இருக்கிறது, அதிமுக என்ற பயம் திமுகவுக்கு இருக்கிறது. அப்போ புதுச்சேரி எல்லாரும் பிஜேபிக்கு சொல்லியாச்சு, காங்கிரஸ் சொல்லல. தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க 3 அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம் அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். நாங்க திமுக காரங்க சொல்றத சொல்லத்துக்கு ஒரு ஊடகம், கொஞ்சம் போல முதுகு கொஞ்சம் போல நெளியற கொஞ்சம் நிமிர ஊடகம் 1-2 சில ஊடகம் அப்படின்னு வந்திருக்கு. இதுல எங்க திமுக சேர்ந்தவர்களுக்கு திடீர்னு ஒரு தைரியம் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு தாவேகா கூட போனோம்னு ஆசை இருந்தது, ராகுல் காந்திக்கே அந்த ஆசை இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனா சர்வதேச லெவல்ல ஆங்கிலத்துல தாய்மொழிக்கு மொழிபெயர்ப்பது எப்படி அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா இருந்த நம்ம செல்வ பெருந்தகையினுடைய இது காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக எல்லாம் திமுக கூட போயிட்டு. இப்பதான் எனக்கு என்ன புரியுதுன்னா, ராகுல் காந்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு, செல்வ பெருந்தகை அதை என்ன புரிஞ்சிருப்பாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. கிரீஷ் ஜோடங்கர் நேரடியா இங்கிலீஷ்ல ஹிந்தியில பேசிட்டு வந்து புரிஞ்சு செய்திருப்பார், மற்றவங்க எல்லாம் புரிஞ்சு செய்திருப்பாங்க. ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல சொன்னதை செல்வ பெருந்தகை கரெக்டா புரிஞ்சுட்டு வந்து இங்க பண்ணிட்டாருங்கிறது எனக்கு புரியுது. ஆகையினால இப்ப என்ன சொல்றாங்க, தாவேகா தேவாய்க்க கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க திருமாவளவனுக்கு கொஞ்சம் போல பிளாஸ்டிக் சேர்ல இருந்து நகலணும்னு ஆசை வந்திருக்கு. இதைத்தான் நாங்க முதல்லயே சொன்னோம், அந்த பக்கம் போடான்னா அவர் கேட்கல. என்ன, நாம நல்லதுதான் சொல்றோம், நீங்க கொஞ்சம் தன்மானமுள்ள சிறுத்தைகளாக வர வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமை செய்யாதீர்கள், காங்கிரஸுக்கு கொத்தடிமை செய்யாதீர்கள் சொன்ன கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா இப்போ அந்த ஆசை வந்திருக்கு, காலம் கணிகிறது. ஆமா, மகேந்திரன் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் தினமணியில். என்ன கட்டுரைன்னா, ஓட்டுக்கு காசு எவ்வளவு கேவலமான விஷயம்னு எழுதி, இந்த ஓட்டு எல்லோருக்கும் ஓட்டு என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எனக்கு என்ன வேடிக்கைன்னா, 1928 அனைவருக்குமான ஓட்டுக்காக போராட்டம் துவங்கி விட்டது அப்படிலாம் எழுதுற மகேந்திரன், இந்தியா அடாப்ட் பண்ண இண்டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்து விட்டது என்று எழுத மறுக்கிறார். அவ்வளவுதான் அவங்களுக்கு இந்தியா மேல உள்ள மரியாதை, இந்தியா மேல உள்ளது. ஆனா ஓட்டுக்கு காசு என்பதை கண்டிக்கிறாரா? ஆனா கட்சி மட்டும் வாங்கிக்கலாம் போலுக்கு. இவர் கட்சி ஏன் காசு வாங்கினதுங்கிறத பத்தி மூச்சே விடல. அதுக்கும் ஒரு கட்டுரையாக பிரசுரம் பண்றார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் அல்லவா, ஏன்னா சொல்றதுபடி வாழ்ந்து காட்டுறாங்க, வாழ்றதை பத்தி செய்து காட்டுறாங்க இல்லையா. இந்தியாவை புகழ தெரியவில்லை. ஏன் இந்தியா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்லயே அனைவருக்கும் ஓட்டு கொடுத்த இந்தியான்னு பாராட்டத்துக்கு மகேந்திரனுக்கு மனசு இல்லை. அப்படி ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது எங்களை மதிக்கவில்லை. எதுக்கு மதிக்கணும்? நீங்க தான் காசு வாங்கிட்டீங்களே. பிகாஸ் ஆர் நாட் சூசர்ஸுங்க. நீங்க எப்ப நீங்க வேணா சொல்லலாம், நாங்க அக்கௌண்ட்ல தான் வாங்கினோம், அதுலதான் வாங்கினோம். வாங்கினீங்கனாலே உங்க மரியாதை போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் காசையும் வாங்கிட்டு எங்களை திமுக மதிக்கலன்னு என்ன அர்த்தம்? அடிமையை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி திமுக ட்ரீட் பண்ணி இருக்கிறது. திமுகவை பொறுத்த அளவில் காங்கிரசும் அடிமைதான். ஏன்னா கொஞ்சமாவது தன்மானம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணிக்கே போயிருக்க முடியாது. யார கொலையில யார் இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கொலகாரங்கள்லாம் வரவேற்ற இது தெரியும். போச்சு. அப்புறம் நீ அடிமைதான். காசு வாங்கிட்டு நான் எனக்கு பிளாஸ்டிக் சேர்னாலும் பரவாயில்லை, என்ன விட்டா இன்னொரு அம்பேத்கர் கட்சி வந்துடும் அப்படின்னு நீங்க போயிருந்தா நீங்க அடிமைதான். காசு வாங்கிட்டு நான் போய் நிற்பேன்னா கம்யூனிஸ்டும் அடிமைதான். அதனால அடிமைகளுக்கு கொஞ்சம் அடிமையின் உடம்பில் ரத்தம் அதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு உள்ளம் அதற்குங்கிற மாதிரி ரத்தமே இல்லாம உறைஞ்சி போயிருந்தவங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இந்த எலெக்ஷன் சூடுனால இந்த சூடெல்லாம் தனிஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ரிசல்ட் வரும்போது நீங்க திமுகக்கு வந்து உங்க உதவி தேவைப்பட்டாதான் முதல்ல உங்களெல்லாம் ஒழிச்சிட்டு தான் திமுக ஓட்டே வாங்கும். நீங்க ஹெல்ப் பண்ணி திமுகவுக்கு முன்னணி ஆட்சி வர வேண்டிய அவசியம் வராது. மாறாக அதிமுக கூட்டணி ஆட்சி வருமா என்றால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் நான் எக்ஸிட் போல பார்க்குறேன். ஏன்னா வெறும் 6% தான் போனது. ஒரு 89 தொகுதிகள் நம்ம 2024 பார்லிமெண்ட்லேயே 80க்கு மேலே தொகுதிகளில் இருந்தோம். அதில் ஒரு 110 தொகுதி 120 ஒரு 40 தொகுதி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இடம் மாறும். தாவேக்கா என்ன கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வைத்து விட்டு என்னுடைய பார்வை 91 இடத்துக்கு திமுக போனால் 22%. ஒரு 1% கூட ஓட்டு வாங்கிட்டா தாவேக்காக்கு 23.5 24%. திமுக 3வது இடத்துக்கு போய் விடுமோ என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. அந்த தைரியத்துல தான் இவங்க பேசுறாங்க. அது ஹங்கு வரும். நாம இப்போ பேசுறாங்க. இந்த பேச்சு அர்த்தமற்ற பேச்சாக மாறிவிடும். திமுக இந்த பக்கமே வராது என்பதுதான் என்னுடைய கருத்து. நேற்றைய தினம் பௌர்ணமி சார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த பர்வத மலையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதற்கு என்னன்னா மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா காலையில 5 மணிலேருந்து மாலை வரைக்கும் நீங்க பக்தர்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க அதற்காக பக்தர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளி மாவட்டத்திலிருந்து குவிய தொடங்கி இருக்காங்க. அங்க பார்த்தா வனத்துறையும் உள்ளூர் காவல்துறையும் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பக்தர்களுக்கும் வனத்துறைக்கும் வாக்குவாதம் வரும்போது அவங்க கலெக்டர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் போலாங்கிறத தான் சொன்னாரு. ஆனா எவ்வளவு பேர் போலாங்கிறத கணக்கு கொடுக்கல. ஆல்ரெடி 1000 பேருக்கு மேல உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதனால பக்தர்கள் யாருமே போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தி. இன்னொரு செய்தி இதன் கூடவே நெல்லை குற்றாலநாத சுவாமிக்கு மேல அந்த மலை மீது இருக்கக்கூடிய செண்பக தேவி அந்த அம்மன் கோவில் அங்க ஆண்டுதோறும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த முறை அங்க அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் பிரச்சனை நடந்திருக்கு. கோர்ட்லயுமே அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அது நிலுவையில் இருந்தது. அன்னதானம் போட முடியல, மிகவும் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகமுமே அதாவது சொல்லியிருக்காங்க. இந்த 2 செய்தியும் எப்படி பாக்குறீங்க சார்? மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்த பிறகு அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளோ தாசில்தாரோ அதை மறுக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதுன்னு பாருங்க. இவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரே இவங்க மிரட்டினாங்கிறத நாம திருப்பரங்குன்ற விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம். கீழே உள்ளவங்களை மிரட்டத்துக்கு இவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாரியா, நீ விட்டேன்னு ஒன்ன தொலைச்சு போடுவேன்னு கதை முடிஞ்சிச்சு. ஆயிரம்ல இது காபந்து சர்க்காராங்கிறத விட காபந்து சர்க்காராக இருந்தாலும் திமுகவினுடைய ஜீன் என்பது ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்து விரோதம் தான். அதை நிரூபிச்சிருக்கிறார்கள். குற்றாலத்திலையும் அதே தான். குற்றாலத்தில் அன்னதானம் என்பது அன்னதானம் ஏற்கனவே இவங்க திருவண்ணாமலையில் அன்னதானத்தை நிறுத்தினதை நம்ம பார்த்துருக்கோம். இவங்க எந்த இடத்துலையும் இந்த வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் எப்படி முடக்கிறது என்பதை மட்டும்தான் திமுக குறியாக வைத்திருக்கிறது. அதனால அங்கேயும் இனிமே அவங்க கோர்ட்ல போய் எப்போ ஜெயிச்சு எப்போ இப்போ திருப்பரங்குன்ற கேஸ்னா அது அதனுடைய இதுவே மாறி போய் இருந்தது. அது உயர்நீதிமன்றத்தில் அந்த காலக்கெடு விதத்து நடந்ததுனால திருப்பி நடத்த முடிஞ்சது. அதையே ஏமாத்திட்டாங்கிறது இனிமேல் அடுத்த சித்திரா பௌர்ணமிக்கு தான் போகணும். இவங்களால காலதாமதப்படுத்த முடியும். என்ன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்தால் அந்த அதிகாரி தான் அந்த அதிகாரியை திமுக வேற ஏதாவது ஒரு வகையில் கவனிச்சுக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒன்று, பக்தர்களுடைய சோத்துல மண்ணை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நீடிக்காது. யாரெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார்களோ நிச்சயமாக சொல்கிறேன், இல்லை இந்த டிசிஷன் எடுக்கிற எல்லோ சோத்துலையும் மண் விழக்கூடிய காலம் வராமல் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன் ஒரு நாள் சாப்பிட்டு சோறு போட்டால் உனக்கு என்ன விஷமாக வைக்க போறீங்க? இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு காட்சியாக நான் இதை பார்க்குறேன். அன்னதானத்துக்கு கூட நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் பக்தர்களுக்குன்னு சொல்கிறதெல்லாம்
ஒரு காட்டுமிராண்டி தர்பார் மட்டும்தான் அதை பண்ண முடியும். பின்னணியில் யார் இருக்க முடியும்? யார் சனாதனத்தை ஒழிப்பேர் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் இருக்க முடியும். அதனால இந்த சனாதன ஒழிப்பு அரசாங்கம் நாளுக்கு பிறகு இருக்காது, மக்களுக்கு நல்லது வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது. இது இனிமே நடக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு என்ன சொல்ல முடியும்? கோர்ட்டுக்கு போக முடியும். கோர்ட்டு தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா தெய்வத்திட்டு தான் போக முடியும். அதனால தெய்வம் என்ன செய்யுமோ அதை செய்யும். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்து கருணை அடிப்படையில் வெளியில் வந்தவர் பேரறிவாளன். அவர் பார் கவுன்சில்ல தன்னை வழக்குரைஞராக பதிவு செய்திருக்கார். இதற்கு காங்கிரஸ் சுதா அவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப நெல்லை மாவட்ட காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு செருப்பால் தங்களை தாங்களே அடித்துக் கொள்ளக்கூடிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க சார். ஆனாலும் இதுல இருந்து அவரை பின்வாங்க போறதா எல்லாம் ஆக போறதுங்கிறது தெரியல. இந்த செய்தியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? செருப்பால காங்கிரஸ்காரர்கள் தங்களை தாங்களே அடித்து கொண்டதை நான் தன்மான உணர்வாக பாராட்டுகிறேன். ஆனா எப்போ அடிச்சிருக்கணும்? எப்போ குற்றவாளியை பிரியங்கா போய் ஜெயில பார்த்தாரோ அப்ப அடிச்சிருக்கணும். எப்போ ஸ்டாலின் பேரறிவாளனை கட்டிப்பிடித்து கொண்டு இந்த பக்கம் ராகுல் காந்தியை கட்டிப்பிடித்தாரோ அப்ப செருப்பால் அடிச்சிருக்கணும். உங்களுக்கு தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரர்கள் என்று நீங்கள் சொல்லி இருந்தால், ராஜீவ் கொலைக்கு சம்பந்தப்பட்டவரை நாம் பாராட்டுகிறோம் என்று சொல்லி இருந்தால் என்னைக்கு அடிச்சிருக்கணும் கேட்கிறேன். இவர் போய் வக்கீலா பார் அசோசியேஷன்ல இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க அடிச்சு என்ன பிரயோஜனம்? கூட்டணிக்கு நீங்க தான் போனீங்க. கட்டி பிடிக்கும் போது அவரையும் ராகுலையும் சேர்ந்து கட்டி பிடிச்சதால் நீங்க தான் பார்த்தீங்க. இதுக்கும் கை தட்டினீங்க, அதுக்கும் கை தட்டினீங்க. பிரியங்கா காந்தி நளினியை உள்ள போய் பார்க்கும்போது கைதட்டினீங்க. ஏதோ பெரிய எல்லாத்தையும் மன்னித்தவர்கள் போது வேடம் பட்டீர்கள். நீங்க தான் மன்னிச்சிட்டீங்கல்ல. அவர் பார் அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் ஆனா உங்களுக்கு என்ன வழக்கு? இப்ப என்ன வழி இருக்குது? இதே மன்னிச்சுட்டு போக வேண்டியதானே? குத்துதல்ல அப்போ, இப்ப குத்துதல்ல, அப்பயே குத்தலைன்னு கேட்கிறேன். அப்பயே குத்தலை. அப்போ சொன்ன காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்லுகிறேன். காங்கிரஸ்காரங்களுக்கு நாம் எங்க இருக்கிறோம் என்றே தெரியவில்லை. கண்மூடித்தனமான காங்கிரஸ் தனம் தேவைதானா என்று கேட்கிறேன். ஒண்ணு, அந்த கட்சியினுடைய எம்பி சுதா என்ன பண்ணாங்க மோடி விஷயத்துலங்கிறத பார்த்தோம். ஒரு பிரதமரை அவமரியாதை பண்ணுவதற்கு தயாராக இருந்தவள் சுதா தான் இன்னொரு பிரதமரை அவமானப்படுத்தினாங்கன்னா இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க. அப்ப அன்னைக்கு உங்களை சபாநாயகர் பேசும்போது உங்களுக்கு உரைச்சிருக்கணுமா இல்லையா? நாம் இன்சல்ட் பண்ணது யாரு? நாம் யார தாக்க முற்பட்டோம்? அதான் உண்மை. ஒரு பிரதமர் அல்லவா? அப்படின்னு அறிவு இருந்ததா இந்த சுதாவுக்கு? இது அடுத்த கேள்வி. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கு வரும். இது சுதாவுக்கான பதில். மூன்றாவதாக, தமிழகத்துல பார் கவுன்சில் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் KC பால் கனகராஜ் வெற்றி பெற்று பார் அசோசியேஷன்ல மீண்டும் தலைவராக இருக்கிறார். செயலாளராக தவேக சேர்ந்தவரை வந்திருக்கிறார். திமுக சேர்ந்தவங்க வரலை. இங்க ஒரு குற்றச்சாட்டு என்ன வருகிறது? பார் அசோசியேஷனுக்கு எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கும் போது கவர்னன்ஸ்ல இருக்கிற பாடி காவந்து தான், அதுக்கு ஃபுல் பவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கா நாளைக்கான தெரியாத ஒரு அசோசியேஷன் எப்படி இவரை என்ரோல் பண்ண அனுமதித்தது? அப்படியானால் மேல இருந்து பிரஷர் இருந்ததா? ஐயோ நாளைக்கு பால் கனகராஜ் வந்தாலும் வந்துருவாருயா, பிஜேபி வந்துருங்க, நாளைக்கு பேரறிவாளன் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுயா, இப்பவே பண்ணியா அப்படின்னு யாரு பிரஷர் கொடுத்தா? ஆகவே ஸ்ரீ டிவி சார்பில்
தேசபக்தர்கள் சார்பில் புதிய பார் கவுன்சில் சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை டீரிஜிஸ்டர் பண்ணுங்க. இது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கவில்லை, ஏதோ அவசர கதியில் நடந்தது அப்படின்னு நீங்க இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஒரு நோட்டீஸ் விடுங்க. நோட்டீஸ் விட்டு இதை கொஞ்சம் பார்த்து, ஏன்னா ஒரு கன்விக்ட் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க ஆகக்கூடாது, பார் கவுன்சில்ல மெம்பர் ஆக முடியாது. ஆனா இவர் லைஃப் கன்விக்ட் தானே. ஒரு சாதாரண கன்விக்ட்னா பரவாயில்ல, இவர் ஒரு லைஃப் கன்விக்ட். இவர் குற்றவாளி இல்லை என்று எந்த கோர்ட்டும் சொல்லலை. அளவுக்கு அதிகமாக தண்டனை அனுபவித்து விட்டார் என்பதனால கொடுக்கிறீங்க. ஆகையினால இவர் ஆயுள் குற்றவாளி தான். இவர் வெளியில இருந்தாலும் இவர் ஆயுள் குற்றவாளி தான். ஆகவே ஆயுள் குற்றவாளிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஆகவே இவரை ரிஜிஸ்டர் செய்த தவறு என்பதாக கொண்டு இதை லீகலா அணுகி பேரறிவாளனுக்கு உள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க கேன்சல் செய்ய வேண்டும் என்று பார் அசோசியேஷனுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். பஞ்சாப் முதல்வர் மேல ஆல்ரெடி இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா, சார் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுல முக்கிய குற்றச்சாட்டாக சொல்லப்படுவது என்னன்னா, அவர் எப்பொழுதுமே போதையில இருக்காரோ அப்படிங்கிறது சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ பஞ்சாப் சட்டப்பேரவை நடந்திருக்கு, அதுலயுமே அவர் பகவந்த் மான் அப்படிங்கக்கூடியவர் இப்பவுமே பஞ்சாப் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும்போது தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கதாக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் ஆகட்டும், அகாலிதள் ஆகட்டும், அப்புறம் பிஜேபியில இப்போ சேர்ந்திருக்கிற எம்பி ஆகட்டும், எல்லாருமே குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு உடனே அவருக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கணும், அவர் போதை பயன்படுத்தி தான் சட்டப்பேரவைக்கு வந்தாரா அப்படிங்கிறது, இப்படி தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. சரி, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு முதல்வர் தண்ணி அடிச்சிட்டு சட்டமன்றத்துக்கு வராரு குற்றச்சாட்டு இந்தியால இதுக்கு முன்னால யாரு மேலேயும் இதை விட ஒரு கேவலமான குற்றச்சாட்டு இருக்க முடியாது. குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாலாம் வச்சுக்கணும். அதாவது அந்த முதல்வர் எப்போதும் தண்ணியில் இருக்கிறார் என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு. இது இப்போ இல்லை, அவர் முதல்வராக ஆம் ஆத்மி கட்சி தேர்ந்தெடுக்கப்படும் போதே, அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்வு செய்யும் போதே எல்லாரும் சொன்னா இவன் ஒரு தண்ணி பார்ட்டி, இவனை ஏன் நீங்க சிஎம் எடுக்கிறீங்கிற கேள்விதான் எல்லாரும் கேட்டாங்க. வெளிநாடு போயிருந்த போதும் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு, பிரச்சனையாச்சுன்னு ஒரு செய்தி நிறைய அவரை பத்திய தண்ணிய கதைகள் நிறைய வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ அவர் தண்ணி அடித்து விட்டு அசம்பிளிக்கு வந்துட்டார். ஆக்சுவலா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இடத்துல ஒரு பப்பட் சிஎம் தான் அவருக்கு தேவைப்பட்டார். பஞ்சாப்க்கு ஏன் தேவைப்பட்டாருன்னா, தான் சொல்றதை கேட்கணும். டெல்லியில இவருக்கும் போயிட்டு இவரே பஞ்சாப்ல தான், டெல்லியினுடைய ஒரு எம்பி, பஞ்சாபினுடைய ஒரு எம்பியினுடைய குவார்டர்ஸ்ல தான் இவரே வீட்டை வச்சுட்டு இருந்தார். முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், மான் இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி. அப்ப இவர் தண்ணியில இருந்தாதான் இவரை தன் உணர்வு இல்லாமல் வைத்துக் கொள்வதில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்று இருக்கிறார். தன் உணர்வோட யாரும் அவர் பக்கத்துல வச்சுக்கல. அதாவது ஒரு பிரசாந்த் பூஷனும் ஒரு யோகேந்திர யாதவ் யாதவ் இல்லை, அந்த ஆள் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது ஊருக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பிரசாந்த் பூஷன் ஒரு நக்சல், அதுலயும் சந்தேகம் கிடையாது. கிரண்பேடி இருந்தார்கள், பாஜகவுக்கு வந்து விட்டார்கள். இவங்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருந்தவங்க தானே, ஏன் வெளியில வந்தாங்க? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரியாக இருந்ததால் இன்னைக்கு 7 எம்பி வெளியில வந்தாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம ஸ்ரீடிவில பேசியிருப்போம், பேச வேண்டாம். ஆகையினால ஒரு போதைக்கு உள்ளான ஒரு ஆளை தன் வைத்துக் கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப இது வெளியில வந்திருக்கு. இப்போ கட்சி கையை விட்டு போன உடனே எல்லாருக்கும் தைரியம் வந்தது, இதை சொல்றாங்க. இது ஏன் முன்னால சொல்லல? இப்போ 7 எம்பி கட்சி மாறி போன உடனே சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்லுகிறது, ஐயோ பஞ்சாப்ல ஊழல் ஆட்சி, ஆகையினால இன்னைக்கு பாஜகவுக்கு இடம் வந்து விட்டது. சரி, இது என்னது வரைக்கும் நீங்க சொல்லல, அவ்வளவுதான்.
இதேதாங்க தொடக்கத்துல இருந்து எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் வந்து இதை விட்டுட்டு அந்த தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இது நடக்குது. இந்த சிஎம் தூக்கி எறியப்பட வேண்டியவர் தூக்கி எறிஞ்சிட்டு யார் வருவா? காங்கிரஸா, பிஜேபியா? அந்த பயம் அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த குடியாரர் போவார், வருவதற்கான வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நிறைவு செய்தியாக கோவாவை ஆளும் மாநிலமாக, பாஜக ஆளும் மாநிலமாக கோவா இருக்கிறது சார். அந்த கோவால பெனாலிம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்றாரு, இந்த பகுதியை மட்டுமல்ல கோவாவை முழுக்கதுமே சனாதனம் பேன் செய்யப்பட்டதாக நீங்க அறிவிக்கணும், சனாதன வழிபாடு இங்கு நடைபெறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசக்கூடிய காணொளி ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு சார். அதாவது இஸ்லாமியர்கள் ஜனத்தொகை கூடினால் என்ன ஆகும்? இந்துக்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும். கிறிஸ்தவர்கள் கூடினால் என்ன ஆகுங்கிறது ஏற்கனவே கோவா சாட்சி தான். கோவா இன்குசிஷன் 1560 போர்ச்சுகீஸ் லா உள்ள கொண்டு வந்து கோயில்களெல்லாம் இடித்து பிராமணர்களை எல்லாம் கன்வெர்ட் செய்து என்னெல்லாம் பண்ணினாங்கிறது போர்த்துகீசியர் இடித்த கோவில், கொன்று குவித்த பிராமணர்கள், கொன்று குவித்த இந்துக்கள், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இன்னைக்கு அங்கேயும் செயின்ட் சேவியர்னுடைய விழா கொண்டாடப்படுகிறது. உடல் இருக்கிறது. செயின்ட் சேவியர்னுடைய உடல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகிறது. கோவா இன்குசிஷன்ங்கிறது ஒரு பெரிய கதை. இன்னைக்கு அதைத்தான் மீண்டும் சிலர் கொண்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு ஆட்சியில இருந்து மதசார்பற்ற ஆட்சியா இருந்தாலும் கூட அதை பாராட்டுவதற்கோ போற்றுவதற்கோ மனம் இல்லாதவர்கள் தான் இவர்கள். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பன்முகத்தன்மைக்கு ஆபத்து என்பது குரூசேட் ஜிஹாத் என்ற வார்த்தை இருக்கிற வரை இவர்கள் பன்முகத்தன்மைக்கு ஆபத்தானவர்கள். அந்த பன்முகத்தன்மைக்கு இன்னைக்கு ஆபத்து வரும். யாரோ ஒருத்தர் போய் அது கோவா நேச்சர்ல இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற. மாநிலத்தில் அப்படி ஒரு சட்டம்லாம் கொண்டு வந்துட முடியாது, அதெல்லாம் வேற. ஆனாலும் கூட குரல் வருதுன்னு சொன்னா எங்கேந்தோ தூண்டி விடப்படுகிறார்கள். இன்னைக்கு இப்போ அந்தமான் நிக்கோபார் தூண்டி விடப்பட்ட வீடியோ பார்க்குறோம். ஏற்கனவே சோனியா காந்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி அங்கே போய் ஒரு வீடியோ போட்டுருக்கிறாரு. அதனால எந்த இடத்துல எப்படி அமைதியின்மையை உருவாக்குவது என்ற தூண்டுதல் இங்கே. இதே கோவா அரசாங்கம் யாரோ ஒரு ஆள் தவறாக பேசினதுனால மாநிலம் தாரி அதே போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இந்துக்களுக்கு ஒரு நீதி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதியா இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி கூட்டம் எழுந்திருக்கும் போதே தலையில தட்டணும். அதை தட்டக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அநேகமா தட்டி விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், உரைநாடு இதழ் ஆசிரியர் திரு ராமநம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.